இந்த மீடியாலாம் சேர்ந்துக்கின்னு சும்மாகாரத்த சங்க ஊதியை பெருசாக்கி விட்ருவாங்க. இதான் மீடியாவோட வேலை. ஒன்றுமே இல்லை. இவர் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பண்ணுறாரு. எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்கிறதுக்கே முடியல. எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர்னு ஒரு தகுதி இமேஜ் எல்லாம் இருந்தது. எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் ஆகுன்னா எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பண்ணுறது. எம்ஜிஆர் மாதிரி உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தான், அவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவரை மாதிரிலாம் இன்னொரு ஆள் பிறக்க முடியாது. அதை செயலாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு தெரியும் ஏழை மக்களை எப்படி காப்பாற்றணும், பணக்காரர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்படி அரவணைக்கணும், என்ன பண்ண அத்தனையும் தெரியும். ஏன்னா அவ்வளோ அனுபவம் உள்ளவர் தான் புரட்சித் தலைவர் அவர். அப்படி கட்டி காப்பாற்றின அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர் காரணம். அவர் எல்லாத்தையும் பொதுடிமை வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் ஆட்சியில் அவர் முடிஞ்ச பிறகு அவருக்குன்னு இருந்த ஜானகி அம்மா, அதுக்கடுத்தது ஜெயலலிதா அம்மா, இவங்களாம் எடுத்து ஜானகி அம்மாவை போய் அதுக்கடுத்து ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த கழகம் கையில் வந்து முதல்ல இருந்தோட ரெண்டாவது அந்த கழகத்தையும் அவ்வளோ அழகாக கட்டி காப்பாற்றி ஒன் ஆஃப் த லேடியாக எல்லாமே வந்து இந்தியா விழுக்க நடத்துனாங்க அந்த அம்மா. அதுக்கடுத்து எல்லாம் ஓபிஎஸ் இருந்தார். அதுக்கடுத்து எடப்பாடி எல்லாம் பண்ணாங்க தான். ஆனால் இன்னொரு வாட்டி யாரையும் வந்து தயவுசெய்து சொல்கிறது, மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் எம்ஜிஆர் மாதிரி சொல்லி எம்ஜிஆரை பேரை தயவுசெய்து கெடுக்காதீங்க. உங்களுக்கு பணம் ஒன்றா வாங்கிக்கோங்க, வேறு யார் பேர் வேணா பணத்தை வாங்கிக்கணும்னு சொல்லுங்கள். ஆனால் பணத்தை வாங்கிட்டு மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் தயவுசெய்து எம்ஜிஆர் ஒப்பிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி உலகத்தில் ஒருத்தர் தான், எல்லோரும் வந்துட முடியாது. அதனால் நீங்கள் பணத்துக்கோசம் அவன் கொடுக்குற சொம்பு அடிக்கணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லி தயவுசெய்து எம்ஜிஆர் பேரை கெடுக்க தயவுசெய்து வேண்டாம். ஆமாம், எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஒருத்தராக போய் பிளாக்ல டிக்கெட் வாங்குற மாதிரி இன்றைக்கி அன்புமணி ஐயாவும் போயிருக்கிறாரு, சிஎம்ஐ பார்த்துருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அவர் குறைக்கிட்ட சொல்லிட்டு வந்துக்கிறார். இது 4 மணி பொழுது வரணும். இன்றைக்கி திட்டுவாங்க, நாளைக்கு போய் சொம்பு அடிப்பாங்க. இதுதான் எல்லாருக்கும் வேலை. இது ஏன்னா ஆட்சி காப்பாற்றிக்கணும் இல்லை, அவரை காப்பாற்றிக்கணும், எல்லோரும் அவங்க பணத்தை காப்பாற்றணும். அதுக்காக போய் பார்த்துட்டு வரணும், ஐயா பார்த்துட்டு வரணும். எல்லாமே ஆக மொத்தம் அவங்க வந்து எப்பயுமே கரண்ட்டில் இருக்கணும், எந்த பிரச்சனையும் கூடாது. ஆனால் பொதுமக்கள் இன்றைக்கி மின்சாரம் இல்லாமல் எவ்வளோ தட்டுப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். ஆனால் இதே வந்து இது வந்து சொல்லுவாங்க, கட்டு டிஎம்கே ஆட்சியில் தான் மின்சார கட்டுனாங்க. ரைட்டு தான். இன்றைக்கி இவர் ஆட்சியில் இந்த மின்சார கட்டு இது காரணம் கூட டிஎம்கே மேலே தான் சொல்லுவாங்க. இதுதான் இயல்பான கோணம். ஏதோ அதை திருத்த வழி பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா நிறைய பேர் கரண்ட் இல்லாமல் அவசியப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒளி ஏற்ற வேணாம். அவங்க வீட்டுக்கு நீங்கள் லைட்டு போட்டால் போதும், கரண்ட்டு கொடுத்தா போதும், நிம்மதியாக தூங்குவாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் தூங்கினா தான் அடுத்தது வந்து வேலை செய்ய முடியல. அதை எப்படி பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஆளுக்கு பிடிக்கிதான் ஆய்வு கொடுங்க. மெஜாரிட்டி வந்தால் இனிமேட்டு ஆள் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு குறைக்கிறதுக்கிற வேலையை பாருங்கள் ப்ளீஸ். அது போதும். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், இந்த மீடியாக்கெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறார், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பண்ண வந்துட்டு யாரையும் கம்பல்சரி ஒப்பிடாதீங்க.